தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி 2 வாரங்களை கடந்துவிட்ட நிலையிலும் மாநில அரசியலில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றங்கள் குறித்து வாய் திறக்காமல் மத்தியில் ஆளும் பாஜக தொடர்ந்து அமைதி காக்கும் நிலைமை அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு வியூகங்களுடன் பரபரப்பை கூட்டியுள்ளது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழகத்தின் பாரம்பரிய திராவிட அரசியல் கட்சிகளை பின்னுக்கு தள்ளி பெரும் திருப்புமுனையாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் புதிய கூட்டணி ஆட்சியை அமைத்துள்ள நிலையில் பொதுவாக தீவிர எதிர்வினை அளிக்கும் பாஜக இந்த முறை வித்தியாசமான மௌனத்தை கடைபிடித்து வருவது அரசியல் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் பிரச்சார களத்தில் நாள்தோறும் அறிக்கைகள், பேட்டிகள், குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் என்று ஆக்டிவாக செயல்பட்ட தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வாய் திறக்காமல் அமைதியாகவே உள்ளனர். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது யாருக்கும் ஆதரவு இல்லை என்ற ஒரே நிலைப்பாட்டை தெரிவித்ததை தவிர கட்சியிலிருந்து பெரிய அளவில் எந்த அரசியல் கருத்தும் வெளியாகவில்லை. தமிழக பாஜக மாநில தலைமை மட்டுமின்றி கட்சியின் தீவிர பேச்சாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளும் ஊடக வெளிச்சத்திலிருந்து சற்று விலகியே இருப்பது அக்கட்சியின் தொண்டர்களுக்கிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தேசிய தலைமையும் தமிழக அரசியல் மாற்றம் குறித்து மிக குறைவாகவே கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உள்கட்சி மோதல் குறித்தும் பாஜக இதுவரை எந்த தெளிவான நிலைப்பாட்டையும் எடுக்காதது அரசியல் வட்டாரங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அமைதிக்கு பின்னால் சில முக்கிய அரசியல் வியூகங்கள் இருக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். தமிழ்நாட்டில் உருவாகியுள்ள புதிய அரசியல் சூழ்நிலையை பாஜக மிக கவனமாக கண்காணித்து வருவதாக குறிப்பிடுகிறது. மத்திய அரசுடன் இணக்கமான அணுகுமுறை உருவாகுமா என்பதை மதிப்பீடு செய்து கொண்டிருப்பதாகவும், எதிர்கால கூட்டணி வாய்ப்புகளை திறந்த வாசலாக வைத்திருக்க அவசரமான விமர்சனங்களை தவிர்க்கிறது என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த தேர்தலில் எதிர்பார்த்த அளவு வெற்றி கிடைக்காததால் வாக்குச்சரிவு மற்றும் இளைஞர் ஆதரவு குறித்த விரிவான ஆய்வு நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளன. குறிப்பாக 2029 பொது தேர்தலை மனதில் வைத்து தமிழகத்தில் புதிய அரசியல் திட்டமிடல் நடைபெறுகிறது என விவரம் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. அதே நேரத்தில் பாஜகவின் மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கான முன்னோட்டமாக இருக்கலாம் என்றும் சில அரசியல் பார்வையாளர்கள் மதிப்பிடுகின்றனர். எது எப்படியாயினும் தமிழக அரசியலில் தற்போது நிலவும் இந்த அமைதி நீண்ட நாட்கள் தொடராது என்றும் விரைவில் டெல்லியிலிருந்து புதிய அரசியல் நகர்வுகள் வெளிப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது.